வாழ்க்கை வாழ்வதற்கே இன்னைக்கு மார்ச் 8 சண்டே. என்னுடைய ரொம்ப நாள் ஆசை ஒன்று இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக செயலில் இறங்கிட்டேன். இந்த பறவைகளுக்கு மேலே எங்கள் வீட்டு மாடியில் வந்து எனக்கு எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ என்னைக்கு எப்போ வந்து இது பண்ணுறோம் அப்போ போய் சாப்பாடு வைப்போம். சாப்பாடு வச்சுட்டு தண்ணி இதெல்லாம் வைப்போம். அந்த சாப்பாடை கூட எப்பயோ வந்து கீழே விழுந்தாலும் வந்து பறவை எடுத்துகிட்டு போயிடுது. ஆனால் தண்ணி வச்சோம்னா ஒரு படம் தட்டி விட்டுட்டா மற்ற இதெல்லாம் வந்து குடிக்க முடியாமல் அது வீணாகவே போயிடுது. அதனால இதுக்கு எப்படியாவது தண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை தட்டி விடாம அது எல்லாமே வந்து குடிக்கிற மாதிரி வைக்கணுங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதை யூடியூப்லேயும் பார்த்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணேன். ஆனால் கடைசியில் அது எனக்கு செஞ்சு வரவே இல்லை. என் பையனும் வந்து இப்படி செய்யுமா அப்படி செய்யுமா ஏதோ பிளான் சொன்னான். ஆனால் எங்களுக்கு அது கரெக்டாகவே அமையவே இல்லை. அப்புறம் சரி நம்ம ரொம்ப நேரம் இழுத்துட்டே இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேறு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த பிளான் வந்து இப்போ பாருங்களேன் நான் செஞ்சிட்ருக்கேன். அது ஃபுல்லாக எனக்கு எவ்வளோ நேரம் அதை மாற்றி மாற்றி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா செஞ்சு பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு சரியாகவே வரல. ஆனால் அந்த பாட்டில் கரெக்டாக தான் வச்சுட்ருக்கேன். இன்னொரு தடவை எப்பயாவது முயற்சி பண்ணி கண்டிப்பாக செஞ்சிடணும். அதனால் அதை எடுத்து வச்சுட்டு சரி இப்போ அதுக்கு வந்து தானியங்கள் வைக்கிற ஃபீடிங் பாட்டில் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் யூடியூப்பில் பார்க்குறப்போ ஒரு நிமிஷத்தில் அரை நிமிஷத்தில் செய்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி நம்ம ஒரு 1/2 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் அந்த வேலையை காலையிலே உட்காந்தேங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இழுத்துருச்சு. ஒரு வேளைக்கு எனக்கு தான் அப்படி இருந்திருக்குமோ என்னமோ. நான் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணால ஒரு வழியாக செஞ்சு முடிச்சு அதை மேலே போய் கட்டிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு மேலே போய் எடுத்து வச்சுருக்கேன் நான். அந்த பேர்ட்ஸ்லாம் எப்படி வருது எப்படி அதை வந்து சாப்பிடுங்கிறத கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ சூப்பராக சக்ஸஸாக அந்த பேர்ட்ஸ் ஃபீடிங் பாட்டிலை வந்து ரெடி பண்ணியாச்சு. அழகாக மேலே மாடி கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் தான் அதை மாட்டினாங்க. என்னால் மேலே ஏறி மாட்ட முடியாது அப்படிங்கவும் அவர் தான் ஏறி மாட்டி விட்டார். வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றி.